பெண்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப தேவையானது. நம்ம பல பெண்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் ஏந்துக்கிறோம், எல்லா வேலைகளையும் முடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லா வேலையை முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். இப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறது காத்தால வேலையில் நம்மளை கவனிக்கிறதே கிடையாது. எங்கே டைம் இருக்கு அப்படின்னு கேட்குறது ஒரு கேள்வி தான். ஆனால் நமக்காக ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் நான் இப்போ சொல்ல போகிற இந்த கஞ்சி மாவு பண்ணி வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்தில் கஞ்சி ரெடி ஆகிடும். அதில் உப்பு போட்டு மோரியோ அல்லது வெல்லம் போட்டோ இப்படி தானே நாம் அந்த கஞ்சியை விட்டோம்னா நல்லா குடிச்சிட்டோன்னா அது நமக்கு 12 மணி 1 மணி வரைக்கும் பசிக்காது. வயத்தில் பசியோடு வேலை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கல அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு சரியாக இருக்காது. அதனால் நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கு இந்த கஞ்சி மாவு ரொம்ப உதவும். சரி, இந்த கஞ்சிக்கு என்னென்னலாம் வேணும், எப்படி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பு 100 கிராம், கேழ்வரகு 100 கிராம், சோளம் 50 கிராம், கோதுமை 100 கிராம், சோயா பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், கொள்ளு 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், மாப்பிள்ளை சம்பா அரிசி 100 கிராம், ஜவ்வரிசி 50, பார்லி அரிசி 50, ஏலக்காய் 10, சுக்கு ஒரு பெரிய துண்டு. இவ்வளோ தான் இதுக்கு சாமான்கள். இது எல்லாம் சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு வரும். இதை நல்லா தனியாக வாசனை வரும் வரையில் வறுத்து இதை மிஷினில் கொண்டு நல்லா மாவாக அரைச்சின்னு வந்துட்டு வச்சுட்டோம்னாக்க 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டு நல்லா கரைச்சி கொஞ்சம் ஸ்டவ்வை மூட்டி ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு அந்த கொதிக்கச்சு அந்த கரைச்சி அந்த கஞ்சி மாவில் குத்தி ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டோம்னா ஏன்னா ஏற்கனவே இது நல்லா வறுத்துக்கிறதுலாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு கொதிக்கணுன்றது இல்லை. அதை அப்படியே இறக்கி வச்சுட்டோம்னாக்கா காத்தால காஃபி டீ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கஞ்சியை ஒரு டம்ளர் அல்லது 2 டம்ளர் கூட எவ்வளோ ஒன்றுமோ நல்லா பசி அடங்க தாகங்க சாப்பிட்டு போனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் எல்லாத்தையும் காத்தால பம்பரமாக சுட்டி சுழண்டு செய்ய முடியும். நம்மளால் எல்லா வேலைகளையும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம உடம்பே நம்ம பார்த்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு உணவு இந்த கஞ்சி காலங்காத்தால் நம்ம உடம்புக்கு எல்லாருக்குமே, இந்த பெண்களுக்கு மட்டும்தான்றது இந்த கஞ்சி. இந்த கஞ்சி பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஜீரணமாகும். நல்லா ரொம்ப நாள் பசிக்காமல் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்தால வேலையில் நமக்கு வேலை இருக்குத்தான் இருக்கும். 5 மணிக்கு ஏந்தோம் 9 மணி வரைக்கும் வேகமான வேலை. 9 மணிக்கு அப்புறம் 12 மணி வரைக்கும் துணி துவைக்கிறது, துணி முடிக்கிறது, பாத்திரம் எடுக்கிறது, வீட்டை நீட் பண்ணுறது, இப்படி இருந்துகிட்டே தான் நமக்கு இருக்கும். வயதானவர்களை கவனிக்கிறது, உடம்பு சரியில்லாதவங்க கவனிக்கிறது, இப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டு நிறைய ஒரு சாப்பாடை வச்சுட்டு ஒரு டிவியை போட்டுன்னு சாப்பிட்டோம்னா அநியாயத்துக்கு உடம்பு பெருமனாகின வழியே அது ஒன்றும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு மதிய சாப்பாடு கூட கொஞ்சம் குறைவாக தான் பிடிக்கும். ஏன்னா இதில் எல்லாம் சக்திகள்லாம் அடங்கியது இல்லையா, நிறைய சத்து உணவாக சாப்பிட்டுட்டோம் இல்லையா. அதனால் மத்தியானம் சாப்பாடும் ரொம்ப நிறைய சாப்பிட மாட்டோம், எட்டமாக வேண்டிய அளவு சாப்பிடணும். இதனால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எல்லோரையும் நம்ம கவனிக்கணும், நம்மளை யாருமே கவனிக்கலையே அப்படிங்கிற மன வருத்தம் நமக்கு ஏற்படாது. நம்மளை அந்த கஞ்சி நல்லா கவனித்து தெம்பாக வச்சிருக்கோம். சரியா? இந்த பதிவை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.